2 பிள்ளைக்கும் இப்படி வருத்தமாக கிடக்குது. ஒரு பிள்ளைக்கு தான் இப்படி பொம்பளை பிள்ளைக்கும் இப்படியாக இருக்குது. எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. 2 லட்சம் வேணுமென்று சொல்லினோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் மீதியை சொல்லி வேணும். இந்த 2 லட்சம் வேணும் எனக்கும் சரியான கஷ்டம். பிள்ளைகளையும் படிப்பிக்கிற பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு நடந்து தான் போகிறவைய, சைக்கிளும் இல்லை, நடந்து தான் போகிறவைய. இப்போ 2 பிள்ளைகளுக்கும் ஒரு வருத்தம். ஒரே வருத்தம். அவருக்கு எத்தனை வயது? அவருக்கு இப்போ 15. அவருக்கு 15 வயது. இந்த பிள்ளைக்கு 5 வயசு. இந்த பிள்ளைக்கு 15 வயது. அவருக்கு 15 வயது. இவருக்கு 15. இவர் அனுப்புறேன்னு சொன்னா இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு அரசாங்கம் கவர்மெண்டால அனுப்ப மாட்டாங்களா? இல்லையா, அது அவருக்கு இல்லை. ஆப்ரேஷனுக்கு தான் அவையில் 4 லட்சம் தாங்கள். என்னென்ன உறவுகள் அனைவருக்குமே நானும் என்னுடைய குட்டி மகளும் அன்பு வணக்கத்தை அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ ஒரு பாடலை பாடி இன்றைய உதவி திட்டத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கட காலத்தில் பாடின பாட்டு, எங்கட காலத்தில் பாடின பாட்டுன்னா எங்கட அம்மா அப்பா சொல்லி நம்ம அந்த காலத்தில் வந்த பாட்டுண்டு, அதுபோல் இது எங்கட காலத்தில் வந்த பாட்டுன்னு சொல்லி இந்த பாட்டை வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாட்டை படிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இந்த பாட்டை ரசித்து கேட்டிருந்தா கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. ஒரு 2 வரிகளை. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் கனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் கனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக ஒன்ன வச்ச உசுருக்குள் கோயில் கட்டி ஒட்டி உறவாடி கொண்டாடின. மழை பெஞ்சாத்தானே மண் வாசம் ஒன்ன நினைச்சாலே பூவாசந்தான் பாத மேலே காத்திருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த பாட்டை எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. இன்றைய தினம் யார் யாருடைய உதவியை வந்து வழங்க பாதவிக்கு சான்ஸ் கேட்குறாரு. நாங்கள் படிங்க பார்ப்போம். டக்குன்னு படிச்சு கேட்டு அழுத்து போட்ட பாட்டு இது வீடியோ பார்க்குறாங்க முழு பேருக்கும் அடுத்து ஏதாவது புது பாட்டோட வாங்கண்டா. அதை விடு, அப்படியே விடுவோம். ரைட்டா, பாதவி வந்து புதுப்பாட்டு இல்லாத காரணத்தால் பாதவியோட பாடலை வந்து தவித்து விடுறேன். பாதவி என்ன புதுப்பாட்டு ஒன்று பிறகு பார்த்துட்டு படிப்போம் என்ன? இல்லை பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்த பாட்டு ஏதாவது தெரியுமா? பாட்டு எங்க சொல்ல பாட்டா பாதவிக்கு பாட்டு வருதில்லை, பெருசாக வருதில்லை. பாட்டு நல்ல ஒரு பாட்டு உண்டு. பாதவிக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற பாட்டை இனி ஒரு கட்டத்தில் வந்து நல்ல அழகாக வந்து படித்து காட்டுவாள். ரைட், இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ அண்மையில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று பரவி கொண்டிருக்கோம். அந்த நியூஸை பற்றி அந்த தகவலை பற்றி எனக்கு முழுமையான தகவல் தெரியாதால் அதை பற்றி கதைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆனால் சுருக்கமாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆட்டை கடிச்சிட்டு இரவில் நாய் உழ விடுதுன்ற காரணத்தால் நாய்க்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் இணைஞ்சு வழங்கப்பட்டதாக அதோட தகவல் உண்மைத்தன்மை அதை பற்றி வந்து எனக்கு தெளிவாக தெரியலை. ஒருத்தர் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார், ஒரு பெண் ஒரு ஆள் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறா. ஆட்டை கடிச்சிருக்கு, என்னுடைய ஆட்டை வந்து ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு அந்த நாய் இரவில் ஊழ விடுது, அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த சொல்லுவாங்க. இப்போ போலீஸில் பிரச்சனைகள் வந்து போய்க்குள்ள போலீஸ்காரர் சொல்லுவாங்க கதைச்சி பார்க்குறது, அப்படி இல்லாட்டி உங்களை நாங்கள் கோர்ட்ஸுக்கு விடுவோம். அதுக்கு முதல் இணக்க சபைன்னு சொல்லியிருக்கு, கதைச்சி பேசி தீர்த்து வாங்கன்னு சொல்லி இணக்க சபைன்னு சொல்லி அதுக்குள்ளே வந்து வழங்கப்பட்ட தீர்ப்பாக வந்து சொல்லப்படுது. அதோட உண்மையான தகவல் சரியான விளக்கம் வந்து இல்லாததால் அதை வந்து நான் பெருசாக வந்து இது செய்யலை. இதுதான் நடந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தி கூற முடியலை. ஆனால் ஃபோட்டோவை வந்து பார்க்க நாயை தூக்கில் போட்டு ஒரு ஃபோட்டோ உண்டு. அது ஃபோட்டோ அந்த தண்டனை தீர்ப்பு வழங்குறது. இப்போ பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம், ஊரில் முந்தி கட்ட பஞ்சாயத்து செம்புகளை வச்சு பஞ்சாயத்து செய்கிற இந்தியாவில் இருந்த முறைப்படி அப்படி ஒரு பஞ்சாயத்து கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க அந்த நாயை தூக்கில் போட்டு உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அந்த நீதியாளருக்கு ஃபோட்டோவையும் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. யாரும் ஒருத்தன் தூக்கில் போட்டு உண்மையிலேயே என்னென்று சொல்கிறது, இவங்களை பற்றி எப்படி கதைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ஆனால் அவ்வளவு அறிவு குறைஞ்ச ஆக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எங்களோட இடத்துல இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிவித்து கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு உதவியை வந்து வழங்க போகிறேன். நீண்ட நாளாக உதவியை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு உறவுகள் அப்போ வேறு பிரச்சனையை பதிஞ்சு எனக்கு ஒரு உதவியை பெற்றுத்தாங்கன்னு சொல்ல கட்டாயம் தேவை அப்படின்றதால தான் இந்த பதிவை வந்து எடுக்கிறதுக்காக வந்தேன் நான்.
பாருங்க இந்த விடயத்தை வந்து பாருங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து அவைகளுக்கு வழங்குங்க. உதவியை வழங்க முடியாத உறவுகள் பகிர்வின் ஊடாக உங்களோட ஒரு ஆதரவை வந்து அவைகளுக்கு வந்து வழங்கலாம். நீங்கள் பகிர்வின் ஊடாக ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணிக்க அந்த உறவுகளுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதில் விருப்பப்பட்டால் மட்டும் அந்த பகிர்வின் ஊடாக உங்களோட ஆதரவை தாங்க. அப்போ இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிபியா சியா ஒல்போ சிட்டி டென்மார்க்கில் இருந்து நிபியா சியான்னு சொல்லக்கூடியவர்களால் வந்து வழங்கப்பட்ட பணத்தையும், அதே மாதிரி வசந்தி சுந்தரலிங்கம் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மனில் இருந்து ஒரு பணத்தை வந்து உதவி செய்திருந்துச்சுன்னா வசந்தி சுந்தரலிங்கம் என்று சொல்லக்கூடிய உறவுகள். அப்போ இந்த 2 உறவுகள்கிட்ட பணத்தையும் தான் சேர்த்து இன்றைய தினம் வந்து ஒரு உதவியை வந்து வழங்க போகிறேன். DK வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் நிறைய இந்த சேனலூடாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும், மக்களுக்கு பயன் தரக்கூடிய மாதிரிக்கும் தேவையான தகவல்களையும் தொடர்ச்சியாக தருவன் அப்படின்றத வந்து உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடலாம் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி போமா பாதவி. ரைட், ஸ்னேக் டான்ஸ் ஒன்று எங்கே போட்டிருக்கிறீங்க? சும்மா இருக்க அந்த மூமெண்ட்டை மட்டும் போட்டு விடுங்களேன். பாட்டு இருந்தால் தான் வருமேனே, இப்படித்தானே எங்கே போட்டு விடுங்களேன் அந்த மூமெண்ட்டு. ஸ்னேக் மூமெண்ட் முதலாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். நான் இப்பயே செய்து காட்டினா இன்ட்ரெஸ்டிங் போயிடும். அதால் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேடை ஒன்றை உருவாக்கி தான் அதில் பாதவி ஆடுவாள். பாதவியோட ஸ்னேக் டான்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ அண்மையில் வந்து ரெண்டாயிரம் இருக்கிற பாட்டை கொண்டுக்கோ அடப்புறோன்னு சொல்லி சொல்கிறா. அவள் வந்து கலசாக தான் வலிக்கிடுவா. பாருங்க அவள் எப்படி மொடலாக வந்து வலிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி. பாதவியில் கொஸ்டின் தான் இதெல்லாம். தலை இழுத்தது யாரு? தலையெழுத்தது ராவதி எலும்பி பவுடர் முகம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பவுடர் போட்டுட்டு சட்டையை மாற்றிட்டு அம்மா நேரத்துக்கிழமை கடைக்கு போயிடுவா. நேரத்துக்கிழம்பி அம்மா கடைக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் நாங்கள் மொத்த கடை பவுடர் பூசி வருவோமேண்ணே. ரைட். அப்போ நாங்கள் இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம். இது வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்மபுரம் 1ஆம் யூனிட். இந்த 1ஆம் யூனிட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு உறவுகள்லாம் வந்து நீண்ட நாளாக உதவியை வந்து கேட்டுக்கொண்டு இருந்துச்சுன்னா அதை தான் வழங்குறதுக்காக போகிறோம். வாங்க பாதை பாஞ்சு வாங்க. இது என்ன இது? பாஞ்சு வா. என்ன மாதிரி தூக்கி விடுறது? வளர்ந்த பிறகு பிள்ளை என்ன தூக்கி விடுறது? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரோட்லேருந்து உள்ளுக்கு ஒரு ஒற்றையடி பாதை. இந்த பாதையால் நடந்து போய்க்குள்ள ஒரு பாட்டு. என்ன பாதவி? ஒத்தையடி பாதையில் நித்தம் ஒரு காணமடி, அந்த வழி போகையில் காது 2 ஊனமடி, கல்லில் அடிச்சா அது காயம் காயம், சொல்லில் அடிச்சா மனம் தாங்காது, பஞ்சு வெடிச்சா நூலா போகும், நெஞ்சு வெடிச்சா அப்படித்தானே. சேதாரம் செஞ்சவர் யாரு? அக்கோய் எங்க? எது வீடு? இது உங்களோட சொந்த காணி தானா? இதே இந்த தென்னை எல்லாம் கொஞ்சம் இதாயின மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த மலைக்கு விழுந்து இப்போ நான் நிமித்தி வச்சிருக்கேன். என்ன மலைக்கு விழுந்து? அதான் பட்ட மாதிரி. இது எவ்வளவு காணி இருக்கு? இது அரை ஏக்கர். உங்களோட காணி தானா? எந்த வீட்டுல இருக்கிறீங்க? இந்த வீட்டுல இருக்கிறேன். இன்னும் அங்கே போயில்லை. இது அது 7.5 லட்சம் வீடு. எங்களுக்கு 40 பேக்கெட் சீமெந்தும் 80,000 காசும் தான் தந்தது. அப்போ 40 பேக்கெட் சீமெந்தும் 80,000 காசு தந்தது. அப்போ நான் இப்போ என்னட்ட கிடந்த நகையில் அடவு வச்சு தான் 2019ஆம் ஆண்டு தந்தது வீட்டு திட்டம். 2020 கட்டிங்க. 2020 கட்டினது. இன்னும் நீங்கள் அதுக்குள்ள குடி கூரையில அதுக்கு முதல் இருந்த வீடு இது கடுமலைன்னா அதுக்குள்ள போய் இருக்கலாம். அப்போ நாங்கள் இப்படி இருந்துக்கா இப்போ அங்கால ஒரு திட்டத்தில் வந்து கொடுத்த வீடு ஒன்று இருக்காக்காக்க அந்த வீடு வந்து வேலை முடியலை, இதுதான் தாங்க டெம்பரியா இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறா. ரைட். இதில் இப்போ இருப்போம்மா கதிரை வர இல்லையா? எடுத்துனாங்களா தம்பி? அங்கதான் இருக்காங்க. எதில் கதிரை இல்லையோ? ஏன் இப்போ வீடு கட்டி முடிய கதிரையை ஒன்று வந்து விட்டுட்டீங்க அப்படியா? ரைட். இப்போ நாங்கள் முதல் இருந்து விஷயத்துக்கு வந்து வருவோம்.
வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? நந்தகோபு ரெஜினா. நந்தகோபு ரெஜினான்னு சொல்லக்கூடிய அக்காவை வந்து சந்திச்சிருக்கிறோம். முகவரி நாகேந்திரபுரம் புளியம்போக்கனை. நாகேந்திரபுரம் புளியம்போக்கனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கணும். நீங்களும் யார் யார் இருக்கிறது இந்த வீட்டில்? நானும் 3 பிள்ளைகளும் ஹஸ்பண்டும். நீங்களும் உங்களுக்கு 3 பிள்ளைகள், அங்கால உள்ளவரோட சேர்த்து 3 பிள்ளைகள். கணவரும் வந்து இருக்கணும். கணவர் என்ன வேலை செய்கிறார்? கூலி வேலை. என்ன எல்லா வேலைகளுக்கும் எல்லா வேலையும் மருந்தடிக்க நெல் வீச எல்லா வேலையும் போவேன். நீங்க? நான் இந்த சிஎஸ்டியில் வேலை செய்கிறீங்க. ஓ, சிஎஸ்டியில் வந்து வேலை செய்கிறீங்க. அக்கா வந்து சிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து வேலை செய்கிறா. அதே மாதிரி அவருடைய கணவர் வந்து கூலி வேலை செய்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தா என்னத்துக்காக உதவி வந்து கேட்டிருந்தா நீங்க? இந்த 2 பிள்ளைகளுக்கும் கல்லீரல் பிரச்சனை என்று சொல்லி சொன்னவையால் இவரைத்தான் 1.5 வயசுலேயே நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு திரிஞ்சேன். இவரெல்லாம் மூத்தவர் கொண்டு திரிஞ்சேன். நான் 1.5 வயசுலேயே கொண்டு திரிஞ்சேன். நான் பிறகு 11ஆம் மாதம் இவாவுக்கு நிறகானான்னு சொன்னபடியால் யாழ்ப்பாணம் நிறையெடுக்க கொண்டு போனேன். நான் அப்போ பிளட் செக் பண்ணி நடத்துல ஸ்கேனிங் பண்ணி நடத்துல இவருக்குரிய வருத்தம் இவாக்கு இருக்கண்டு ஒரு கிழமையாலே என்ன கொழும்பு மாரகமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினவியல். விளக்கமாக வருவோம். இப்போ 2 பிள்ளைகளுக்கும் ஒரு வருத்தம். ஒரே வருத்தம். அவருக்கு எத்தனை வயது? அவருக்கு இப்போ 15. அவருக்கு 15 வயது. இந்த பிள்ளைக்கு 5 வயசு. இந்த பிள்ளைக்கு 15 வயது. அவருக்கு 15 வயது. இவருக்கு 15, இவருக்கு 5 வயசு. அப்போ அவருக்கு 9 வயசு. இவர் தான் மூத்த படியன். ரைட், மூத்த படியன். அப்போ இப்போ உங்களோட நீங்கள் உங்களோட மாத வருமானத்தில் தான் குடும்பம் இயங்கி கொண்டிருக்குது. அதோட உங்களோட கணவரம் வந்து வேலைக்கு போகிறது. இப்போ இந்த 3 பிள்ளை இவைகளுக்கு இப்போ என்ன வருத்தம்? இவருக்கு கல்லீரல் பிரச்சனை. கல்லீரல் பிரச்சனை. கல்லீரல்ல என்ன பிரச்சனை? கல்லீரல் இவருக்கு வீங்கி முதல் இருந்தது. கல்லீரல் வீங்கி இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வந்த நாங்கள் அதே வருத்தம் போன 11ஆம் மாதம் இவாக்கி இருக்குன்னு சொன்னது தங்கச்சிக்கு. அப்போ மாரகமா ஹாஸ்பிட்டலில் உடனடியாக அனுப்பினவிய பார்த்துட்டு உடனே அனுப்பினேன். அங்கே நான் 20 நாள் நின்றேன். நான் அங்கே செக் பண்ணி பிளட்டு ஸ்கேனிங் எல்லாம் செக் பண்ணி பார்த்த இடத்துல இவருக்கு கல்லீரல் பழுதடைஞ்சிருக்குது. அப்போ இவருக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னவிய. அப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 20 லட்சம் கேட்டிருக்கணும். இப்போ தை மாதம் 30ஆம் தேதி தான் டேட் தந்திருக்கணும் இந்தியாவுக்கு பிளட் அனுப்புறதுக்கு. அதுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு 1 லட்சம் கேட்டிருக்கணும். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால் இவர் என்ன காரணத்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்க வேண்டி வந்தது? இவருக்கு இஞ்சி கிளினிக் சென்டர்லேயே நிற காணாது. பிள்ளை வந்து சின்னல இருந்து நிறகாணாத. அப்ப நிறகாணாத பிரச்சனைக்காக நீங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டே காட்ட வலிக்கிட்டீங்க. அவையலாவே என்ன பெரிய டாக்டர் வந்து வர சொல்லி தர்மபுரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அப்புறம் கிளிநொச்சியில் செக் பண்ணி இப்போ இந்த யாழ்ப்பாணம் செக் பண்ணி அதுக்கு பிறகு கொழும்பு நோனாவாட்டில் 3 வயசுல இவருக்கு ஈரல் ஆப்ரேஷன் செய்தார். ஈரல் ஆப்ரேஷன் செய்து இந்தியாவுக்கு அனுப்பினவைய. செய்து இந்தியாவுக்கு அனுப்பினேன். அப்போ இவருக்கு சமீபாட பை இல்லை என்று சொல்லி ரிப்போர்ட் வந்தது. அப்போ அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் கிளினிக் கொண்டு போய் வந்தேன். நான் இப்போ மாரகமா ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கணும் ஈரல் பழுதடைஞ்சிருக்குது. இவருக்கு நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம், ஒரு டேட் தருவோம், அதுக்கு இவ்வளோ காசு வேணுமாம்மா நீங்கள் சேகரித்து வச்சிருங்க. பள்ளிக்கூடம் போகிறவர் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கணும். அப்போ அவாக்கு என்ன பிரச்சனை? இவாக்கு ஈரல் வீக்கம். இவாவை என்னத்துக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்? இவாக்கும் இஞ்ச கிளினிக் சென்டரில் நிறகானான்னு தான் சொன்னவியல். நிறகாணாத பிரச்சனை வரைக்குள்ள. அப்ப இது என்ன பரம்பரை சம்பந்தமான வேறு? அவைய கேக்கினம் நானும் எங்களோட ஹஸ்பண்டும் மச்சாலும் அப்படி வருமா? ஆனால் அப்படி இல்லை. நீங்க மச்சாலும் இல்லை, அவர் பிறத்தி, அவர் வட்டக்கட்சியால் நாங்க இங்க பிறத்தி. அவர் விரும்பித்தான் செய்த நீங்க. அப்ப உங்களுக்குள்ள உறவுக்காரர்ல எப்படி பார்த்தாலும் சொந்தமே இல்லை. இல்ல சொந்தமே இல்லை. ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு அப்படி ஒரு இது உறவுக்குள்ள திருமணம் செய்து கொண்டா தான் இந்த பிரச்சனை வருமான்னு சொன்னவியல். ஆனா அப்படி இல்லை. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரையும் செக் பண்ணிட்டீங்களா? அவரையும் செக் பண்ணிட்டேன். கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்ததையா? இப்ப இவைகளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் கல்லீரல் பிரச்சனை. எங்க உங்களோட குப்பி எங்க இருக்குது இவைகளுக்கான? எடுங்க தம்பி எடுத்துங்க. கிளினிக் போட்டு தந்திருக்கு. அப்படியா? கிளினிக் கொண்டு போற நீங்க மாதம் கிளினிக் கொண்டு போறீங்க. யாழ்ப்பாணம் கொண்டு போறது. இது மாரகமா ஹாஸ்பிட்டல். ராகம. இது ராகமா ஹாஸ்பிட்டல்ல யாருக்கு போட்டது? இது 2 பேருக்கும் போட்டுருக்கு. என்ன சம்பந்தமான வருத்தம் வந்து? கல்லீரல் பிரச்சனை. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை. இப்போ நம்ம இதை சேர்த்து விடுவோம். யாரும் படிக்கக்கூடிய ஆக்கள் படித்து தெரிஞ்சு கொள்ளுவாங்க தானே. என்ன க்ளோஸ் அப்பில்
இதில் மடத்தின் கடிதங்களும் இருக்குது. இது இப்போ நீங்கள் போய் கொண்டிருக்கிற கிளினிக். இதுதான் நாராகம ஹாஸ்பிட்டலில். நாராகம ஹாஸ்பிட்டலில் இது என்னத்துக்காக தந்த லெட்டர்? இது இந்த லெட்டரை வச்சு தான் இது ஜஃப்னாகார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறேன். என்னது? கிளினிக்கு காட்ட சொல்லி. அங்கே ஜஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு கொண்டே காட்ட. இவங்களுக்கு இந்த இதில் எழுதி இருக்குது இந்தியாவுக்கு பிளட் செக் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி 24 மணித்தியாலம் பாஸ்டிங்கில் இருந்து பிளட் எடுக்கணும்னு சொல்லி 24 மணித்தியாலம் பாஸ்டிங்கில் இருந்து பிளட் எடுக்கணும் வந்து இதில் கடிதத்தில் எழுதி இருக்குது. பிளட் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புறது. இந்தியாவுக்கு அனுப்பணும். அப்போ இந்தியாவுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு அரசாங்கம் கவர்மெண்டால் அனுப்ப மாட்டாங்களா? இல்லையா, அது அவங்க இல்லை. ஆப்ரேஷனுக்கு தான் அவையில் 4 லட்சம் தாங்கள். 2 பேருக்குமான கோப்பியோ? 2 பேருக்கு 2 பிள்ளைகளுக்குமான கோப்பி. இதே மாதிரி தான் நமக்கு அதே பிரச்சனை. அப்போ 2 பேருக்குமான பிளட் வந்து எடுத்து நீங்கள் அனுப்புறதுக்கு உங்களுக்கு இப்போ கேட்டிருக்கிற நிதி எவ்வளவு நிதி கேட்டிருக்கு? 1 லட்சம் கட்டுறோம். 2 லட்சம் கட்டிருக்கு. 2 லட்சம் யாரு கட்டணும்னு சொல்லியிருக்கு? அது இந்தியா ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கும் இந்தியாவில் இருந்து ஒரு அண்ணன் வாரேர், அவர் வந்து இங்கிருந்து பிளட் எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போகிறதுக்கு. அவர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். இவர் ரன் வந்து எடுத்து கொண்டு போவேன்னு சொல்லி எங்களோட பேர் விவரம் எடுத்தவிய. இப்போ 10 பிள்ளைகளண்டா 10 பிள்ளைகளண்டா பேர் விவரம் எடுப்பேர் அந்த அண்ணா. ஒரு ஆள் செக்கப்புக்கு கொண்டு போய் வர்ற ஆளை வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாலேயே அறிமுகப்படுத்தின வேண்டாம். இந்த ஹாஸ்பிட்டலாலேயே இவையிட்ட நீங்க பிளட் எடுத்து கொடுத்து விடுவோம். இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் எடுத்து தர சொன்னது அவையே நாங்கள் ராகமா ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு மேடம் சொன்னவ இவர் தான் உங்களுக்கு இந்தியாவுக்கு பிளட் கொண்டு போகிறான்னு, இவருக்கு தான் நாங்கள் காசு கட்டுறோம், எங்களுக்கு இல்லை இவருக்கு தான் கட்டுறோம் என்று சொல்லி இந்த 1 லட்சம் கட்டினா தான் உங்களுக்கு பிளட் செக் பண்ணலாம் என்று சொல்லி இப்போ விட்டுருக்கு. பிளட் செக் பண்ணலாம். அப்படி சந்தேகம்னு சொன்னால் இதில் மேடத்தின் ஃபோன் நம்பர் தந்துருக்குறான். அப்படி யாரும் சந்தேகப்பட்ட தனக்கு சிங்களத்தால் கதைச்சா தான் சொல்லுவேன்னு சொல்லி இதில் ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு ஆரம்பத்தில் பிறந்ததுல இருந்தா இப்போ 15 வருஷத்துக்கு முதல்ல இருந்தே நீங்கள் இந்த இதை பற்றிய தேடலில் இருக்கிறீங்க. தங்கச்சியை தான் வந்து 1.5 வயசுல இருந்து நிறகானான்னு சொல்லித்தான் வேற கொண்டு போனது. இப்பதான் எங்களுக்கு தெளிவா சொன்னது இப்படி கல்லீரல் பிரச்சனை என்று சொல்லி. அதுக்கு என்ன பிரச்சனை? கல்லீரல் வீங்கி பழுதடைஞ்சோண்டு வருது. அந்த கல்லீரலை சரி செய்யலாமா? ஆபரேஷன் மூலம் சரி செய்யலாமா? சரி செய்யலாம். இப்போ அதுக்கு முதல் பிளட் செக் பண்ணி தான் அதை உறுதி செய்யணும். பிரச்சனையா இல்லையான்றதை உறுதி செய்யணும். உறுதி செய்யறதுக்கு தான் இப்போ நீங்க அனுப்புறதுக்கான உதவிக்காக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ ஒரு வேலை செய்தோன்னு இருக்கிறீங்க, ஏன் அது உங்களால் வந்து செய்ய முடியாமல் போனது? ஒன்றா உங்களோட பணத்தில் வந்து செய்ய நீங்களும் வேலை செய்கிறீங்க, அவரும் வேலை செய்கிறார். அவர் வந்து கூலி வேலைலாம் செய்கிறார். அவற்றை இதில் தான் என்கிட்ட படிப்பிச்சலாவு. இப்போ நான் வந்து 15 லட்சம் லோன் எடுத்தபடியா, அப்போ அதில் வெட்டி கொண்டு போகிறபடியா எனக்கு வராது 4000 ரூபா சம்பளம் தான். லோன் எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுனீங்களா? வீட்டுக்கார வாசி போட்டிருக்குறேன். நகை வச்சு நகை வந்து 9 லட்சத்துக்கு வச்சிருக்குது. மிச்சம் லோன் எடுத்து நகை எடுத்தீங்க, நகையை அப்புறம் அடகு வச்சுனீங்க. அடகு வச்சது அப்படி ஒரு சிஸ்டம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது, நிரந்தர வேலை ஒன்று இருக்குது. அந்த வேலை இருக்கிற காரணத்தால் தான் நம்ம வந்து கேட்கல நான் கொஞ்சம் யோசிச்சேன்னா, அதுக்கு பிறகு இந்த பகுதியில் உள்ளவை வந்து எனக்கு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நீண்ட கஷ்டம், அந்த 2 பிள்ளைகளுக்கும் வருத்தம், அப்போ நீங்கள் போய் ஒரு பதிவு செய்து உதவி கட்டாயம் செய்யுங்க என்று சொல்லி. இது வந்து அவங்களுக்கு வீட்டு திட்டத்தால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு. இது என்ன வண்டி கண்டு வச்ச நீங்களோ? சும்மா போட்டு விட்டேன் வண்டி. இது வந்து ஒரு 1/2 ஏக்கர் காணியவாக்கு வந்து இருக்குது. இது ஒரு பின்பகுதியில் தான் இருக்குது. இப்போ புளியம்போக்கணைன்னு சொல்கிறது தர்மபுரத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு இடம். இது வந்து வேற வீட்டுக்கு லோன் ஒன்று எடுத்துருக்கிறா. நான் சொல்லுவேன் இப்போ சிஎஸ்டி என்ற ஒரு இதுக்குள்ளே வேலை செய்கிற ஆக்கள் இருக்கணும். அவைகளுக்கு வந்து அரசாங்கத்தால் லோன் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த லோன் எடுத்த ஆக்கள் எல்லாருக்குமே சம்பளம் எவ்வளோ கைக்கு வருது? லோன் எடுத்த ஆக்களுக்கு 5000 10,000 அப்படித்தான் வரும். குறைவான ஒரு சம்பளம் தான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது? எனக்கு 5000 வருது. 5000 வருது. அவ்வளோ தேங்கள் பெற்றுறாங்களோ? அப்படியோ? ஒரு மனச்சாட்சி ஒரு 25,000 30,000 20,000 வரணுமே? இல்லை எங்களுக்கு மக்கள் வங்கிலாம் நாங்க முதல்ல லோன் எடுத்தாங்க. அதுக்கு முதலே சனசல் பேங்க்ல எடுத்தது. 2 பேங்க்ல எடுத்தது. அப்ப அது ஒரு தளம்பல் வட்டி என்று சொல்லி வட்டி கொண்டு வராங்க. அப்ப அதால இவாக்கு வந்து ஒரு கஷ்டமான. அப்ப நான் எங்கட பார்வையில வந்து இருக்கிறது
இப்போ அவையில் ஒரு நிரந்தர உத்தியோகத்தோடு இருக்கிற இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்கிறது இல்லையா? அப்போ அப்படி இருந்து இவட பிரச்சனையை வந்து சொல்லி இருந்துச்சுன்னா எனக்கும் தெரிஞ்ச பிரச்சனை இது நான் பல பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த லோன் எடுத்த ஆட்களுக்கு வந்து கையில் சம்பளம் எல்லாம் வெட்டி ஒரு குறைவான சம்பளம் தான் கைக்கு வரும். அவையோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறது கஷ்டமான நிலைப்பாட்டில் இருக்குது. அப்போ இவாக்கு இந்த வீட்டு திட்டம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ வீட்டு திட்டத்துக்கும் அதை வந்து செலவழித்து வீட்டு திட்டம் கூட முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில வந்து இருக்கிறா. இப்போ இந்த இடத்துல பிள்ளைக்கு வந்து பிளட் செக் பண்ணணும் இப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வாங்க. ஓ அப்போ அனுப்பணும்னு சொல்லி கேட்டோன்னே அதைத்தான் வந்து பார்த்துட்டு நானும் ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிச்சேன்னா விசாரிக்கைக்குள்ள அக்காட நிலப்பாடு உண்மையானது ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பதிவு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ அவள் வந்து கேட்குற உதவி என்ன உதவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா காசு இப்போ ஆரம்பத்துக்கு உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு உதவியாக தேவை என்ன உதவியாக தேவை. அதுவே அங்கே இருந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்தியாவில் தான் பண்ணணுமாமோ? இல்லை இங்கே பண்ணலாமா? இங்கே அவை இப்போ அந்த இந்தியாவில் பண்ணினோமோ இல்லாட்டி கொழும்புல தானே. அதில் ஒரு பிள்ளைக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது செய்து எங்கே ராகமையில் நீங்கள் போன இடத்துல விசாரிச்ச பிள்ளைக்கு இருக்கிற மாதிரியே பிரச்சனை. ஒரு ஆளுக்கு அங்கே சக்ஸஸ் ஆகிருக்கு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தாப்புலவும் 2 பிள்ளை செத்தும் போயிட்டுது. 7 மாத குழந்தை உண்டு செத்தும் போச்சுது. நாங்கள் வந்த அப்புறம் 7 மாத குழந்தை அவையில் கொண்டு போய் மிடமாக்கள் சொல்லியிருக்கிறேன் இப்படி ஈரல் மாற்றணும் உங்களோட அம்மாண்டே இல்லாடி அப்பாண்டே கொடுங்கொண்டு சொல்ல இவியல் இல்லை பிள்ளைக்கு அப்படி 1 மில்லியன் வீட்டை கொண்டு போயிருக்கணும். 5ஆம் நாத்து பிள்ளைக்கு உடம்புலாம்பிங்கி மஞ்சள் அடித்து திரும்ப 5ஆம் நாத்து அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து மருந்து ஏற்றினேன். 3ஆம் நாத்து பிள்ளை செத்துட்டு மருந்து இல்லை இல்லை அப்பாண்ட அம்மாண்ட கல்லீரல் அரைவாசி வெட்டி பிள்ளைகளுக்கு பொறுத்துறது. அவைகளுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாம இருக்கும். கல்லீரலும் வெட்டி மாற்றக்கூடிய ஒரு பொருள் இப்போ இவியலுக்கு கல்லீரல் மாத்திரம்னு சொன்னால் யாரும் ஆக்சிடென்ட் படுற ஆட்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கணும். அவையன்ற கல்லீரலை தான் அவைகளுக்கு காசை கொடுத்து தான் அவையன்ற கல்லீரலை எடுத்து இவியலுக்கு மாற்றிவிடும். அப்படி கல்லீரல் அப்படி இல்லை என்று சொன்னால் பிள்ளைக்கு இப்போ வேற கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டது கடிய சொரிகிற மாதிரி அந்த மாதிரி இல்லை இல்லை அவருக்கு மூச்சு எடுக்க இல்லாமல் கனதூரம் ஓட இல்லாமல் இந்த நடந்து கனதூரம் வர இல்லாமல் அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சதில் நான் இந்த கல்லீரல் சம்பந்தமாக கல்லீரல் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு உடல் உறுப்பாக வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதில் கல்லீரல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடும். ஈஸியில் பழுதாகாது. ஆனால் பழுதானாதான் ஆனால் அதை சேஞ்ச் பண்ணலாம்ன்ற விஷயம் இப்போ உங்கள்கிட்ட என்ன தெரிஞ்ச ஒரு மாற்றல் அதுக்கும் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிவிட்டவியல். அது வந்து ஒரு பிளட்டை மெயினாக வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிற கிட்னி மாதிரி ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு பிரதான வேலை திட்டத்தில் வந்து அது இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் வந்து நான் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதுக்கும் அதை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லி இருக்கிறா. அப்போ பிள்ளைகளில் வந்து வித்தியாசம் தெரியுது இயலாத ஒரு நிலைப்பாட்டில். அவாவுக்கு வந்து சாப்பிட்ட உடனே வயிற்றுக்க குத்தும். அம்மா வயிற்றுக்க குத்துன்னு சொல்லுவா. நான் கொஞ்சம் அந்த வயிற்றடியில் சும்மா கையை வச்சு தடவுவேன். உங்களோட வீட்டுக்காரர் உங்களோட அப்பா அம்மா அப்படி ஒன்றும் இல்லை. வீட்டுக்காரர் வேறு அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வருத்தம் பண்ணுறதே இல்லை. இதுதான் இல்லாமல் 2 பிள்ளைகளுக்குமே வந்து அதை தோற்றி வச்சிருக்கிறதால அதை செக் பண்ணி அதை உறுதி செய்கிற விதம் அதை இன்னும் உறுதிப்படுத்தப்படையில் இந்த பிளட் அனுப்பினதுக்கு பிறகுதான் உறுதி செய்வினோம். ஆனால் எனக்கு சொன்னது பழுதடைஞ்சிடுது. நாங்கள் அங்கே கொண்டு போய் இவருக்கு செக் பண்ணி போட்டு 6 மாதத்தால் வரும். திடீரென நாங்கள் சொல்லுவோம் இவற்றை இது அவாவுக்கு ஓரளவு நாங்கள் மருந்தாலே செக் பண்ணினாலும் இவருக்கு அது நாங்கள் அங்கே கொண்டு போய் செக் பண்ணினா பிறகு திடீரென சொன்னால் பிரச்சனை தானன்று சொன்னால் ஆளுக்கு மாற்ற வேண்டிய கட்டம் பெறும். எதுவும் கடவுளை மண்டாடுங்கன்னு சொன்னவே மகரகமையில் சொல்லப்பட்ட விஷயம் மகரகமையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அக்கா வந்து உதவின்னு சொல்லி கேட்டு வந்திருந்தேன். அப்போ இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து ஆரம்பத்துக்கு வந்து அக்காவுக்கு வந்து வழங்கலாம். ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறா. பல முறை எவ்வளவு காலமாக இந்த உதவியை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? இப்போ 2 மாதம் ஆச்சு. 2 மாதமாக என்கிட்ட இப்போ கடையறிக்கு நேற்றும் வந்தவா இன்றைக்கும் வந்தவா. அப்போ பிள்ளைக்கு வருத்தம்னு சொல்லியக்குள்ள இப்போ வருத்தம் அது கட்டாயம் ஒரு உதவி தேவை அப்படின்றத நானும் வந்து இது செய்கிறேன். இப்போ வேறு தேவைகளுக்கோ இல்லை வாழ்வாதார உதவி அது இதுன்னு கேட்டால் மனுஷனும் பேல நீங்களும் பேல ஏதோ நீங்கள் செய்து கொள்ளுங்க அப்படி கேட்குறார்கள் இருக்கீங்கன்னா இப்போ வருத்தம்னு சொல்லி கேட்கக்குள்ள உதவி வந்து கட்டாயம் பெற்றுக் கொடுக்கணும். அதுவும் அந்த இந்தியாவுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தார். அப்போ அக்காட பிரச்சனை விளங்கி இருக்கும். அவாக்கு உதவி கட்டாயம் தேவை.
அப்போ இப்போ வந்து ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாக்கு இப்போ ஆரம்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு உதவி ஒன்று செய்கிறேன். இந்த பணத்தை நீங்கள் வச்சிருங்க, இதை வச்சிருங்க. இதனூடாக யாராவது மேலதிகமாக உங்களுக்கு முன் வந்து உதவி செய்தால் இது உங்களோட சாப்பாடு செலவுகள் இதுகளெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்குது தானே. எங்கள் கணவருங்க கூலி வேலைக்கு போயிட்டார், ஒரு நாளும் வேலைக்கு போகிறார். அவர் இப்போ குடிவரி அப்படி பிரச்சனை இல்லை தானே என்ன. அப்போ அப்படியே ஒரு சப்போர்ட் இருக்கிறபடியே அக்காவுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏதோ அவாவும் வேலை செய்கிறது இவாவும் வேலை செய்கிறது இருந்தாலும் அவரோட ஃபேமிலி வந்து கஷ்டமாக தான் இருக்கணுமன்றது அந்த பக்கத்து வீட்டில் இதில் எங்களோட இடத்துலேருந்து ஒரு பின்னுக்கு தான் வரணும் வேறு வீட்டுக்கு. அப்போ அதில் வந்து அதை உறுதி செய்திருந்துச்சு நம்ம உண்மையிலேயே கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கணும்ட்டு. இப்போ யாருக்கு பதிவு எடுத்தாலுமே நாங்கள் ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குறது. அந்த வகையில் உங்களுக்கும் வந்து ஒரு உதவியை தரேன். இந்த பதிவை போட்டு இதனூடாக யாரும் முன்வரைக்குள்ள தான் அந்த உதவியை வந்து பெற்று தருவேன். இப்போ நான் இந்த விஷயத்தை உறுதி செய்திருக்கிறேன். 2 பிள்ளைகளுக்குமே இந்த கிளினிக் கொப்பி இதுகளெல்லாம் தந்திருக்கணும். அப்போ அதை வந்து உறுதி செய்கிறேன். வீடியோ பார்க்குற உறவுகள் அவைகளுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க. 2 பிள்ளைகளோட ஒரு வருத்தமான நிலைமையில் அதை மூத்தவருக்கு தான் கட்டாயம் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி இருக்குது. சரி, அப்படி ஒரு ஆப்ரேஷன் தேவை வந்தால் பார்ப்போம். நாங்கள் அதை பற்றி புல்லட் அனுப்பி முடிவு வரட்டும், அதுக்கு பிறகு யோசிப்போமா. பாருங்க இதில் எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி. 50,000 ரூபாய் இருக்கு. நிபியா சியா என்று சொல்லக்கூடியவே ஒல்வோ சிட்டி டென்மார்க்கில் இருந்து 20,000 ரூபாய் பணத்தையும், டென்மார்க்கில் இருந்து 20,000 ரூபாய் பணத்தையும், வசந்தி சுந்தரலிங்கம் ஜெர்மனியில இருந்து 30,000 ரூபாய் பணத்தையும் வந்து தந்திருந்துச்சு. நம்ம வசந்தி சுந்தரலிங்கம் என்று சொல்லக்கூடியவே ஜெர்மனியிலேருந்து 30,000 ரூபாய் பணத்தையும், நிபியா அதே மாதிரி சியா ஒல்வோ சிட்டி டென்மார்க்கில் இருந்து 20,000 ரூபாய், ரெண்டும் 50,000 ரூபாய் பணத்தை அக்காட இந்த தேவை கருதி அவாக்கு வந்து ஆரம்பத்துக்கு வந்து வழங்கி இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் கட்டாயம் அவாக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்க. இந்த பிளட் அனுப்ப வேண்டிய எப்போ அனுப்பணும்? பிளட் அனுப்புறது 30ஆம் தேதி தந்திருக்கணும். இப்போ இந்த நைட் கால் பண்ணி கேட்டேன். வாரம் 30ஆம் தேதி, இப்போ 2ஆம் மாதம் 5ஆம் தேதி வரை சொல்லியிருக்கணும். 2ஆம் மாதம் 5ஆம் தேதி. அதுக்குள்ளே இப்போ அவசரமாக தேவையாக இருக்கிற உதவி என்னபடியாக நீங்கள் யாராவது உறவுகள் நீங்கள் அதை செய்ய நினைச்சா செய்தீங்கன்னு சொன்னால் நான் அதை உடனே வந்து வழங்குவேன். சில உதவிகள் வந்து 1 மாதம் எடுத்து வழங்குறது என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேர் உதவி தந்திருப்பினும் அவைகளுக்கு தேவையான ஒரு முழுமையான பணம் வந்து வந்திருக்காது. அப்போ அதாலே வந்து அதை 1 மாதம் அப்படி தள்ளி போய் செய்கிறது. அப்போ இவாக்கு வந்து உடனே தேவை இருக்கிறதால அந்த இதை பிளட்டை அனுப்பணும்னு சொல்லி கேட்டிருக்கிறா. அப்போ அதுக்கு பலமுறை வந்து வந்திருந்தா அதை தான் திரும்பவும் குறிப்பிட்றேன். அவாக்கு உதவி தேவை, யாராவது உறவுகள் கட்டாயம் அந்த உதவியை வந்து வழங்குங்க அப்படின்றத மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிபியா சியா அதே மாதிரி வசந்தி சுந்தரலிங்கம் இந்த உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவைகளுக்கு நீங்கள் என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க? அவைகளுக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 பிள்ளைக்கும் இப்படி வருத்தமாக கிடக்குது. ஒரு பிள்ளைக்கு தான் இப்படி பொம்பளை பிள்ளைக்கும் இப்படியா இருக்குது. எனக்கு இந்த உதவியை செய்யுங்க, 2 லட்சம் வேணுமென்று சொல்லினோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் மிகுதியை சொல்லிவினோம். இந்த 2 லட்சம் வேணும் எனக்கும் சரியான கஷ்டம். பிள்ளைகளையும் படிப்பிக்கிற பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு நடந்து தான் போகிறவியல், சைக்கிளும் இல்லை நடந்து தான் போகிறவியல். இந்த உதவியை செய்ய வேணுமென்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இந்த காசு உதவி செய்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சொன்னதான் வேலைன்னு சொல்லி போட்டு நானும் வந்து என்ன வேலை செய்கிறா என்ன வருத்தம்னு சொல்லி போட்டு அப்படி நார்மலாக வந்து விட்டுட்டேன். அதுக்கு பிறகு ஒரு சிலர் பக்கத்தில் எல்லாம் இருக்கிறவே வந்து எனக்கு வந்து சொல்லி இருந்துச்சுன்னா அவாக்கு இனியிலன்ற ஒரு கஷ்டம், அந்த 2 பிள்ளைகளுக்கும் வருத்தமான ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறான். நீங்கள் போய் ஒரு பதிவு ஒன்று எடுத்து உதவி வந்து பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி சொன்னேன். இப்போ அவாக்கு ஒரு வேலை இருந்தாலும் அவள் கைக்கு வர்ற காசு 5,000 ரூபாயாக இருக்குது. அதே அவர்கிட்ட கணவர் கூலி வேலை அன்றாடம் ஒரு வேலை கிடைக்காமடும் அப்படி மாறி போகும். அப்போ அதை வச்சுக்கொண்டு இப்போத்தைய பொருளாதாரத்தை வந்து கொண்டு போக முடியாது. அப்போ இந்த சைக்கிள்லேருந்து இப்போ சொல்லிக்கல தான் உண்மையிலேயே அவை வந்து இந்த வீட்டிலையும் வந்து இருக்கணும், அதையும் கம்ப்ளீட் பண்ணி போக முடியாமல் அப்போ ஒரு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கிற ஒரு குடும்பம். கட்டாயம் இந்த மருத்துவ தேவைக்கு இந்த உதவியை வந்து என்னுடைய வீடியோ பார்க்குற உறவுகள் ஏராளமான உறவுகள் இருக்கிறீங்க. அந்த உறவுகள் யாராவது ஒரு ஆள் உதவி செய்யுங்கன்றதை நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். சரி, அதுக்குரிய உதவியை பெற்றுத்தர்றதுக்கு முடிஞ்ச அளவு ஒரு முயற்சி செய்கிறேன். இந்த பணத்தை வந்து வச்சிருங்க. நன்றியா. அதே மாதிரி வந்து இந்த நான் இந்த கன வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், சைத்ரா வீட்டு திட்டம் சைத்ரா வீட்டு திட்டம்னு சொல்கிறது அத்திவாரத்தோடு தான் இருந்தது. அப்போ இவா ஒரு தண்டை பிள்ளையிற பிரச்சனையை இதுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்திருக்கும். ஆனால் லோனை எடுத்து இந்த வீடு கட்டுற வேலை திட்டத்தில் போட்டு அதுக்குள்ளே வந்து தன்னுடைய பணத்தை வந்து முடக்கின ஒரு காரணத்தால் தான் இவா இப்போ அறவே ஒன்றுமே செய்து கொள்ள முடியாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறான்றதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த வீட்டையும் இருக்கா காட்டுங்களேன் சுற்றி இதுக்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கணும். கடும் இதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே போய் படுப்பினம் இருப்பினம் நினைக்கணும். அது குடிபூரல் செய்யலை.
அப்படியே கட்டி குறையில் வந்து நிற்கிது. அப்போ பிள்ளைகளுக்கும் அப்படி வருத்தம். அதோட மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள்னு சொல்லிக்குள்ள அது வந்து ஒரு மன வருத்தத்தை என்னென்னு சொல்கிற பெரிய அளவில் செலவை வந்து கொண்டு போகும். அதே மாதிரி காற்று அடித்த இடத்துல இந்த சென்னையிலலாம் சரிஞ்சு விழுந்தேன்னு சொன்னீங்கண்ணே. அந்த நீட்டுக்கு வந்து உள்ள அங்கால அந்த சென்னையெல்லாம் பட்ட மாதிரி இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலமான காற்று வீசின இடத்துல அதுகளெல்லாம் சரிஞ்சு விழுந்துருக்குது. மற்றபடி சோலையாக வந்து வச்சிருக்கணும், வீட்டை வந்து சோலையாக வச்சிருக்கணும். காலப்போக்கில் இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு இந்த தென்னை மரங்கள் எல்லாம் விளம்பினாலே ஒரு வருமானம் தருமேண்ணே. இப்போ தான் இனி தான் காய்க்க வலிக்கிற ஒரு பருவத்துக்கு வந்து கொண்டிருக்கும் முழுமையாக காய்க்கையில். சரியாக்கா வாரண்ணே.